பேச தெரியாது, மீனவர்களுக்கு எழுத தெரியாது. நீங்க அப்படி ஒரு கற்பனையில உலகம். உலக மொழியே தன் தாய்மொழி பேசிய உலக பெரும் புரட்சிக்காரன் என் பாட்டன் அவன்தான் சிங்காரவன். உலக மொழியே தாய்மொழி போல பேசுவான். அவனுக்கு நிகரான ஒரு படிப்பாளி இந்த மண்ணிலே பிறக்கவில்லை. இன்னைக்கு விடுதலை, இந்த நாட்டினுடைய விடுதலையை பற்றி எழுதுகின்றார். இந்தியாவிலே முதலாக 1904 முதல் போராட்டம். இங்க இருக்கின்ற வேளாண் தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து செல்லக்கூடாது என்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தால் பிறகு தீயாக பறந்து தீப்பிழமாக மாறி தொழிலாளர் புரட்சி, அதுதான் விடுதலை புரட்சி. அதான் பாவேந்தர் பாரதி சொன்னார், நாடு விடுதலை பெற்றதும் அவன் நாள். சிங்காரவேலன் தான் இந்த நாட்டுக்கே விடுதலைக்கு வித்து. அவர் இல்லை என்றால் இந்த மண்ணுக்கு விடுதலை ஏது என்று சொல்கின்றார். நீங்கள் தூரமாக செல்லாது தொழிலாளர்களே, என் அன்புக்குரிய தோழர்களே, மே தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். மே தினத்தை கொண்டாடுகின்றவர்கள் ஒருவர் கூட சிங்காரவேலன் பெயரை சொல்ல மறுக்கின்றார்கள். ஏன் ஏன் ஓர வைக்கிற? அவர் மீனவன் என்ற காரணத்தினாலா? சொல்றீங்க சாதி சாதி தொட்டி என்ன பண்றான்? சாதி சாதி சொல்லிட்டு தீக்கிரை ஆக்குறான், சாதிய தூண்டி விடுறான், சாதி போராட்டம் பண்றான், சாதி கலவரத்தை விளக்கின்றான். தமிழனுக்கு சாதியே கிடையாது. எவனாவது சொல்லுங்க, தமிழனுக்கு எதுடா சாதி? சாதியற்றவன் தமிழன், பிறப்பால் ஒன்றுபட்டவன், தொழிலால் வேறுபட்டவன் தமிழன். அவன்தான் உலகமெங்கும் நாகரிகத்தை விதைத்த முதல் மனிதன். அவன்தான் தமிழன். அந்த தமிழனத்தின் முன்னோடி கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று அங்கே மந்தைகளாக உலாவி கொண்டிருந்த மனிதகுல சிந்தைகளே பகுத்தறிவு விளைச்சலை பரப்பிட செய்த முதல் தமிழன் அவன்தான். கடலோடிகளான மீனவ தமிழன். அவனுடைய நரம்புக்குள் தமிழ் ரத்தம், அவன் நெஞ்சத்திலே தமிழ் ரத்தம், அவன் உணர்விலே தமிழ் ரத்தம். நான் சொல்கின்றேன், இன்றும் சொல்வேன், என்றும் சொல்வேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பாண்டிச்சேரியில கலகம் விளைவிப்பேன், கலகம் விளைவிப்பேன். உரைக்கு கிடக்கின்ற இடத்தை திரட்டுவேன். உரைக்காதீர்கள், உங்களுக்கான நீதி கேளுங்கள். என்ன EBS? அது என்ன? அது என்ன பதவி? என்னடா 1,14,000 மக்கள் கொண்ட எமக்கு 2. யாருக்கு நீ பிச்சை இடுவது? வந்தாரங்குடி கண்டமிட்டு கண்டத்தாவியது போல தமிழக மண்ணுக்கு அப்பால் இந்த தெலுங்கர்கள் அவருடைய ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டு, அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு என் தமிழ் சொந்தங்களை வஞ்சிக்கின்றார். 2 EBC. அது என்னடா EBC? உனக்கு 2 நான் இந்த பிச்சைக்கார பையல. உனக்கு ஆண்டுக்கு 75,000 கோடி அந்நிய செலவாணியை அள்ளி தருகின்ற மிகப்பெரிய வர்க்கத்து வேர்கள் நாங்கள். புரட்சிக்கார சிங்காரவருடைய பூர்வீக நாடின் நரம்புகள். புனை மடிக்கப்பட்ட கூட்டம் அல்ல, முதுகெலும்பு ஒடித்து விட்ட வர்க்கம் அல்ல. வீர நிலத்திலே வேரூன்றி புலியென சீறுகின்ற கூட்டம். வங்கத்தின் அலைகடலை முத்தமிட்டு பேரண்டத்தையே தன்னுடைய படகின் விளிம்புக்குள் கொண்டு வந்து உலகமெங்கும் நாகரிகத்தை பரப்பிய ஒரு பெரும் புரட்சிக்காரருடைய வர்க்கம் இங்கே பேசுகின்றார். சிங்காரவேலன். சிங்காரவேலன் யாரு? சிங்காரவேலன் இவங்க வீட்டில் உட்கார்ந்து மாவரைச்சாரா? மானங்கட்ட அரசியல்வாதிகளே, நான் கேட்கின்றேன், இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு வித்திட்டவன் என் பாட்ட சிங்காரவேலன். சிலையை எங்க வச்சிருக்கா பாருங்க, இந்த பாண்டிச்சேரியில் நடந்து பாருங்க. தெலுங்கு சிலை, வட்டத்துல சிலை. ஆனா இந்த நாட்டோட விடுதலை வாங்கி கொடுத்த தமிழனுக்கு சில ஒரு சத்துல இன்னும் வந்து பாருங்க.
இப்ப பாலம் கட்டுறான். பாலம் கட்டுறா பாத்தீங்களா? இந்த பாலத்துல சிங்கார வேலை சில மறைச்சு போச்சு. இங்க போறாங்க, அவன் பணக்கார, இவன் பணக்கார. நான் இந்த சட்டையை போட்ட கழட்டவே மாட்டேன். இது காங்கிரஸ் சட்டை, இதை கழட்ட செத்துடுவேன். இது பாரதிய ஜனதா சட்டை, இதை கழட்டா செத்துடுவேன். ஒன்று சொல்றாரு, பெரிய ஆள் வர்றா, நீ சின்ன ஆளு, உனக்கு நான் நிக்க மாட்டேன். ஏய், உனக்கு கத்துறதுக்கு வரேன், நீ வாழணும்னு கத்துறதுக்கு வரேன். நீ வீட்டை விடக்கூடாது என்று நான் ஓடி வருகின்றேன். என் இனம் காக்கப்பட வேண்டும், எனக்கு அரசியல் அங்கீகாரம் வேண்டும். நாயா வர எப்படியாவது இந்த மக்களை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நிறுத்திவிட வேண்டும். இங்க பாருங்க, இந்த முத்தியால்பட்ட தொகுதி நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. இங்க புதுவையில் இருக்கின்ற அத்தனை இந்த அதிகாரத்தில் எல்லாருமே பாருங்க, ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் இந்த மீனவ வந்திருக்கான சொல்லுங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ. ஏன் நமக்கு வர முடியல? ஏன் வரனா? அவன் சொல்றான், உங்க ஆளுங்களுக்கு சீட்டு கேட்டா துட்டு கிடையாது, உங்க ஆளுக்கு சீட்டு கொடுப்பேன், ஆனா துட்டு இருக்கா? என்கிட்ட தான் துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க அப்பா பாட்ட பூட்ட பரம்பரையில இவரு பொறுத்தவரை பணக்கார மாட்டார். திருட்டு பயல்களே, திருட்டு அயோக்கிய பயல்களே, கோடி கோடியா கொள்ளடிக்கிறீங்க. நீங்க பாருங்க, ஒரு வட்டம், இந்த வட்டத்துல 100 பேர்னால ஒருத்தன் அப்படியே கார்ல சுத்தினே இருக்கிறான் பவடியில. நாம எல்லாம் நின்னுக்கிறோம், எப்ப சோறு போடுவான். ஆனா பாவி, என் பாண்டிச்சேரி மக்களை பிச்சைக்கார மக்களாக மாற்றி விட்ட படுவாவி கூட்டங்களே, மோசக்கார ஜென்மங்களே, இங்கே முதலாளித்துவ அரசாங்கம் நடத்துகிறது. நம்ம பாட்ட சொல்றா, என்ன சொன்ன தெரியுமா? சிங்காரவேலன் சொன்னது எல்லாம் நல்லா கேளுங்க. ஆள்பவன் செவிடன். ஆள்பவன் யாரு? செவிடன். அவன் காதுல ஒண்ணுமே கேட்காது. இப்ப கத்துற இல்ல, இதை வெள்ளக்கார காலத்துல இப்ப கத்துனா ரெக்கார்ட் பண்ணுவான். இப்ப இருக்கிற காவல்துறை கையில பேனா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஒரு பேப்பர் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அவங்க இப்ப வண்டிகளை கரெக்ட் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஏன்னா எந்த வண்டி இப்படி வந்து நம்ம மேல ஏற்ற போறாங்க, புரியுதா? ஆனா அந்த காலத்து வெள்ளைக்கார காலத்தில காவல்துறை என்ன பண்ணும்? இவன் ஏண்டா கத்துறா, என்னடா சொல்றா, அதை ரெக்கார்ட் பண்ணி அதிகாரிக்கு அனுப்புவான். இப்ப நடக்குதா? இப்ப இருக்கா? அப்படி போயிருப்பாரு, அப்படி உட்காந்து அது என்ன சொல்றான்? அது மெத மிஞ்சதனம், மெத மிஞ்சதனம். அதுதான் சொல்றான். ஒரு பார்ப்பனை வழக்கறிஞ, நல்லா கேட்டுங்க, ஒரு பார்ப்பனை வழக்கறிஞ நம்ம பாட்ட சிங்காரவேலர் 1907 நல்லா பதிவு பண்ணிக்கின்னு அப்படியே அந்த கருப்பு அக்கிய போட்டுட்டு அப்படியே கம்பீரமாக இந்த தமிழ்நாட்டில் பெரிய அதிகார வர்க்கம், அதாவது பிராமணர் வர்க்கம், தெலுங்கு கூட்டத்தில் நாயுடு வர்க்கம், அந்த ரெட்டியார் இவங்களை தவிர வச்சு மற்ற யாருமே கருப்பு அங்கிய போடக்கூடாது. நல்லா சிந்திங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், என் பிள்ளைங்க படிக்க மாட்டானே, நான் படிக்க சொல்றேன். வழக்கறிஞர் மாறுறா, முத வந்தாடா என் பாட்டை, நம்ம பாட்டை சிங்காரவேலன் அப்படியே 1907 சும்மா கருப்பங்க போட்டுட்டு அப்படியே கம்பீரமா நடந்து வரான். யாரு? சவுண்டா சொல்லுங்க. நம் பாட்ட சிங்காரவேலன். சிங்காரவேலன் அல்ல, நம் பாட்ட சிங்காரவேலன். அப்படி வரான். அப்படி வரப்போது அந்த பிராமின் சொன்னாங்க, நாங்க தானப்பா வழக்கறிஞர், நாங்க தானப்பா ஜட்ஜு, நாங்க தானப்பா நீதிலாம் சொல்லுவேன், நீ மீனை மட்டும் தானே புடிச்சு கிடப்பேன். ஏன்னா மீன் பிடிக்கிற பையனுக்கு சட்ட புத்தகம் இல்லை. கேளுங்க, மீன் பிடிக்கிற பையனுக்கு சட்ட புத்தகம் எதுன்னு ரொம்ப திமுறா அப்படியே வெண்ணெய் தட்ட கல்லு பெரியா, பாதாமும் பாலும் அப்படியே தேனும் திணைமாவும் வரட்டி தின்னு விட்டு உடம்பு இந்த பெரிய உடம்பை வச்சுன்னு நம்ம தாத்தா நாத்தோர் போய் எப்படி பேசுறான்? சிரிக்கிறான். சிரிக்கும் போது சிரிப்புல பலவித சிரிப்பு இருக்கு. சிரிக்கிறதுல தெரியும். நம்ம நடுக்கு பாட பிரகாஷ் இருக்காரு,
அவர் வந்து அப்படி பார்க்கும்போது என்னப்பா நேற்றுலாம் வேஸ்ட் கட்டிட்டு இருந்தீங்க, நீங்க சின்ன பையன் மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு வரீங்க. இது ஒரு சிரிப்பு. நீங்களாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு நீங்களாம் ஷர்ட் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு கேட்டா. அதாவது சிரிப்புல பல சிரிப்பு இருக்கு. அன்பான சிரிப்பு இருக்கு, அதிகார சிரிப்பு இருக்கு, ஆணவ சிரிப்பு இருக்கு. ஆனா சிங்காரவேலரை பார்த்து அந்த மதமிஞ்சிய அந்த பெருந்தலைக்காரன், பெரிய தொந்தி மறுத்தவன், அதிகார நாவுண்மை கொண்டவன், இந்த நாட்டின் கடவுள் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்னவன் சிரிக்கிறான். தாத்தா ஒண்ணுமே கவலைப்படல. தாத்தா நம்ம பாட்டை கவலையே படலாம். கேட்கிறாங்க ஒரு வார்த்தை, தர்மப்புள்ள கையில எடுத்தாதான் வாழ்க்கணும் வாழ்ற. நீங்க எல்லாம் சட்ட புத்தகத்தை கையில எடுக்கும் பொழுது கர்ப்பப்புள்ள கையில எடுத்தாதான் வாழ்க்கை. நீங்க கையில எடுக்கும் போது ஆழி பேரலையின் சீற்றத்துக்கு அஞ்சாமல் அலமீது வலை வீசுகின்ற எனது கரம் சட்ட புத்தகத்தை எடுத்தால் என்ன? ஏன் கரம் சட்ட புத்தகத்தை எடுத்தால் என்ன? சட்டம் என்னடா சட்டம்? இந்த சட்டத்தையே எழுத முடியும் சொன்னா அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னால் 1924 இந்திய உபகண்டம் விடுதலை பெறாத நேரத்திலே முதலாக சட்டத்தை எழுதியவன் நம் பாட்டன் புரட்சிக்காரன் சிங்காரவன். அவன் தான் முதலாக இந்த மண்ணில வழக்கறிஞர். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட புரட்சிக்கு நம்ம பாட்டை தொந்தட்டான். இங்க நான் பயணிக்கின்றேன். இந்த பயணத்துல நம்ம ஆட்கள் கொண்டாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் இல்ல, எனக்கு வயசாகுது, 65 நெருங்க போச்சு. நான் சொல்ல முடியாத இடத்துல கூட நீங்க சொல்ல கத்துக்குங்க. என்ன சொல்றான்? சிங்காரவேலரை மீனவருக்கு என்ன செஞ்சார்? அட போட, நான் அசிங்கமாத்திட்டேன். சிங்காரவேலர் மீனவருக்கு என்ன செஞ்சாரு? சிங்காரவேலர் வாழ்ந்த காலம் 1900. இந்த பிஜி ஆனந்தனும் நம்ம மாரிமுத்து நம்ம தோழர்கள் வாழ்கின்ற இந்த காலம் என்ன காலம்? 2000. அப்போ கடலில் எந்த ஆலை கழிவாவது உண்டா? இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறவன் அத்தனை பேரை தின்னு துப்பி அவன் ராத்திரியெல்லாம் ஓவரு பிடிச்சு காலையில கொட்டுறது எல்லாம் எங்க வந்து விழுது? அன்னைக்கு வந்து விழுந்துதா? இன்னைக்கு சொல்றான் ஜம்பமா பாக்கெட்ல கையை விட்டுடு சும்மா ஏசி கார்ல போறீங்க. உன்னுடைய கழிவுகளை சுமக்கின்றது என்னுடைய வங்கக்கடல். உங்களுடைய கழிவுகளை சுமப்பது எங்களுடைய வங்கக்கடல். நாங்கள் கழிவை சுமக்கின்றோம். அந்த கழிவுகளுக்கோடு கழிவுகளாக மாறி, அதான் சொல்லுவாங்க. நான் இன்னொன்று சொல்லுங்களேன். அந்த காலத்துல சுடுகாட்டு பூனை எரிக்கிறவன் நல்லா பாருங்க, எல்லா மனுஷன் தான், இதுல வேற்றுமலை கிடையாது. சுடுகாட்டு புனை எரிக்கிறவன், சாக்கடை ஆள்றவன், கவிச்சில பிறல்றவன், இவங்கெல்லாம் கீழ் ஜாதிகாரி. இவங்கள யாரு? அதாவது இவன் வந்து இவன் அழுக்க கழுவி கொட்டுறதை கழுவுறவன், இவன்